ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை நீங்கள் கூட்டுறதுன்னு. ஓகே, இந்த ஃபுல் வீடியோவில் உங்கள் மேஸ்குலினிட்டி இதை எப்படி மொத்தமாக இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த எனர்ஜியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஃபுல் கைட். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் பர்பஸை ஃபாலோ பண்ணுங்கள். பர்பஸ்னால் உங்களுக்குன்னு ஒரு மிஷன் இருக்கும். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம், அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலே உங்கள் பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்ன பர்பஸ்ன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா அப்படியே இருங்க. இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சருக்கு. ஓகே, அதுதான் உங்கள் பர்பஸ். உங்களுக்கு தோணும் இது நான் பண்ணணும், எல்லாருக்கும் பதிலுமே நமக்கு உள்ளே இருக்குது. ஸோ அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பண்ணுங்கள். அதுதான் உங்கள் பர்பஸ். நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஒவ்வொரு பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் மேபி உங்களுக்கு அது பண்ண கஷ்டமாக இருக்கலாம், யோசிக்கலாம். ஆனாலும் அதுதான் உங்களுக்கு தேவையான விஷயம். உங்களுக்கு அது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ அது பண்ணுங்கள். செகண்ட் ஒன், ஃபைட், ஸ்பாரிங். ஏதாவது ஒரு பாக்ஸிங் கிளாஸ், கராத்தே கிளாஸ் அதில் போங்க. ஃபைட் பண்ணும்போது உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதற்கு காம்படிட்டிவ் மென் கூடலாம் இருக்கும்போது உங்கள் ஸ்பிரிட் வெளியே வரும். ஸோ உங்கள் மேஸ்குலின் டெஸ்டாஸ்ட்ரோன் காம்படிஷன் எல்லாமே அதிகமாகவும் உங்களுக்கு அதிகமான டெஸ்டாஸ்ட்ரோன் வரும். ஸோ தேர்ட் பாயிண்ட், பிரம்மச்சரியா, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ செலிபஸி, சீமன் ரிட்டன்ஷன் எல்லாம் பண்ணும்போது உங்கள் எனர்ஜி வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும். ஸோ உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி எங்கேயோ போயிடும். ஸோ அதை பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கர்ம பலன்கள் இருக்கலாம், எப்படி வேணாலும் அதை தாண்டி போக வேண்டிய நிலமை வரலாம். ஸோ சீமன் ரிட்டன்ஷன் உங்கள் டெஸ்டாஸ்ட்ரோன் இன்க்ரீஸ் பண்ணணும். அது சந்தேகம் இல்லை. ஸ்டடீஸ் இருக்குது, நெட்டில் அடிச்சு பாருங்கள். ஸோ உங்கள் டெஸ்டாஸ்ட்ரோன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இது ஒரு வயபிள் ஆப்ஷன், மெயின் ஆப்ஷன். இதை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இல்லாட்டி ஓவர் செக்ஷுவல் எக்ஸாஷன் வந்து உங்கள் டெஸ்டாஸ்ட்ரோனை குறைக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ வேறு என்ன, மெடிடேஷன் வந்து ரொம்ப முக்கியம். மேஸ்குலின் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண எப்படின்னு சொல்லுவா, உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் வச்சுருப்பீங்க. ஸோ எமோஷனலாக நம்ம முடிவு எடுக்க மாட்டோம், லாஜிக்கலாக முடிவு எடுப்போம். அப்போ சரியான முடிவுகள் எடுப்போம், மைண்டு கிளியராக இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் மேஸ்குலின் அது வந்து ஒரு திங். ஸோ நீங்கள் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண விரும்பலை, மற்றபடி சொல்கிறேன். உங்கள் லாஜிக்கல் பார்ட் ஆஃப் பிரெயினை ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க, அது வந்து மேஸ்குலின். ஸோ மேஸ்குலினாக டிசிஷன்ஸ் எடுப்பீங்க, லாஜிக்கலாக பெர்ஃபெக்டாக அந்த மாதிரி டிசிஷன்ஸ் ரேஷனலாக எடுப்பீங்க. ஸோ மெடிடேஷன் வந்து ரொம்ப முக்கியம் உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுது. வேறு என்ன பாயிண்ட் சொல்லலாம், ஜிம், ஒர்க்கிங் அவுட், ஃபுல் ஃபிசிக்கல் எக்ஸாஷன். அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. 1 2 3, நான்லாம் 8லேருந்து ஆரம்பிப்பேன், 8 7. ஓகே, ஸோ நீங்கள் அது பண்ணும்போது 3 2 ஓகே போதும், 3 2 அப்படின்னு ஃபுல் எக்ஸாஷன். ஓகே, ஃபுல் எக்ஸாஷன், மசிலை விடாமல். ஆனால் கவுண்ட் ரொம்ப வேணால் அது உங்கள் விருப்பம். அதாவது ஃபுல் ஃபிசிக்கல் எக்ஸாஷன், இதுக்கு மேலே ஒரு ரெப்பு போகாது அப்படின்னு முடித்தா உங்களுக்கு உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அது ஆகும். அது எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து டீப்பாக போனால் ஆண்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் வந்து ஏதோ கூடும். உங்களுக்கு பேசிக்கலாக உங்கள் டெஸ்டாஸ்ட்ரோன் கூடும், அவ்வளோதான். ஆண்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் ஏதோ பைண்ட் ஆகும். நீங்கள் மொத்தம் ஒரு மேன் மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். வேறு காம்பவுண்ட் லிஃப்ட்ஸ், டெட் லிஃப்ட்ஸ், பெஞ்ச், ஸ்குவாட்ஸ் மெயினாக லெக்குக்கு போடும்போது உங்கள் டெஸ்டாஸ்ட்ரோன் இன்க்ரீஸ் ஆகும், டொய்ஸ் ஆகும். அது நெட்டு ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இனி லெக்குக்கு தவறாமல் போட்டுருங்க. நான் லெக்கு தவறுனதே இல்லை, மேபி ஒரு நாளோ 2 நாளோ மொத்தம் இத்தனை வருஷத்தில். அதுவும் ஏதோ கால் வலி அந்த மாதிரி தான். மற்றபடி நான் லெக்கு போட ரொம்ப பிடிக்கும். நான் தவறுனது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ லெக்குக்கு தவறாமல் போட்டுருங்க. நிறைய பேர் தவறுவாங்க. வேறு உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை கூட்டது விஷுவலைசேஷன். ஓகே, எப்போவுமே யோசிக்கணும். நம்ம வந்து இப்போ நான் விட்டுட்டேன், ஏன்னா எனக்கு எதுவுமே ஆசை வேண்டாம். எதுவுமே நான் விஷுவலைஸ் பண்ணி எனக்கு கிடைக்க வேண்டாம், இருக்கபடியே கிடைக்கட்டு அப்படி தானே. அதனால் என்ன பலன் இருக்குதோ அதுவே கிடைக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மேஸ்குலினிட்டி நம்ம மேன்லியாக ஃபீல் பண்ணலன்னா யோசிக்கணும். ஒரு நல்ல மேன்லியாக இருக்குது, ஜிம்முக்கு போகிறேன், இங்கே பாருங்கள் மசில்ஸ் வந்துருக்கு அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் நீங்களே வந்து ஒரு அஃபர்மேஷன் பண்ணுங்கள். அப்படி கூட்ட எல்லாமே கூடவோ நான் மேஸ்குலினாக இருக்கேன், இந்த ஆடி வந்திருக்கு அப்படின்னு இன்னும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ஃபீட்பேக் லூப் ஃபார்ம் பண்ணி நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக மேஸ்குலின் மேனாக மாறிடுவீங்க. இன்னொன்று ஹெல்ப் பண்ணுன்னா, ஒரு இன்னும் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பார் போட்டுக்கோங்க. இங்கே மேஸ்குலின், இங்கே ஃபெமினின். நீங்கள் அதில் ஒரு டேஷ் போடுங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அதில் அந்த ஸ்கேலில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதி வச்சுருக்கேன் மேஸ்குலின், ஃபெமினின். நான் வந்து இப்போ இங்கேருந்து இங்கே வரையும் வந்திருக்கேன். ஸோ இதை எப்படி கூட்டணுன்னா, சொன்ன வழிகள் வேறு. அவங்க பர்பஸ் வந்து ஒரு இதாக வச்சுக்கோங்க, ஒரு கோல். அந்த கோல் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மேஸ்குலினாக இருக்கீங்க. சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான். அதுக்கப்புறம் உங்கள் டிவைன் மேஸ்குலின் அது கூடும். அது உங்கள் லைஃப் ஸ்டைல், அது உங்கள் மனசு, மைண்டு, பாடி. மைண்டு கூட இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃப்.
அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பேசிக்காக இப்போ தான் மேக்ஸிமம் கால் எடுத்து வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். வேறு ஃபுட்டு, ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் மோசம்னு சொல்லுவாங்க, ஆனால் கொலஸ்ட்ரால்னால கொலஸ்ட்ரால் வராது. சுகர் வேறு கார்போஹைட்ரேட்ஸ்னால தான் கொலஸ்ட்ரால் வரும். அதில் நெட்டில் ஸ்டடீஸ் இருக்குது. பேசிக்கலாக அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்டது இப்போ சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. புதுசாக ரிஃபைன் கார்ப்ஸ் வெளியே சிம்பிளாக சொல்லணும்னா வெளியே சாப்பிட்டா தான் பிரச்சனை. பீஃப், மட்டன் எனக்கு இது எப்படின்னு தெரில. பீஃப், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸ், நட்ஸ் எல்லாமே ராவாக கடவுள் படைச்ச மாதிரி சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ராசஸ் பண்ணால் தான் பிரச்சனை. கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். டெஸ்டாஸ்டரோனுக்கு விட்டமின் டி நெட்டில் ஸ்டடீஸ் இருக்குது, வேணால் அடிச்சு பாருங்கள். நான் நேற்று நைட்டு ஒரு 400 grams பீஃபு, ஒரு 5 டக் எக்ஸ் வாத்து முட்டை, அப்புறம் ஒரு நாட்டுக்கோழி முட்டை இவ்வளவும் சாப்பிட்டேன். இதுதான் என்னோடய ஸ்நாக்ஸ். வெளியே ஒரு ஆட்டோக்காரன் வேறு நிற்கிறான், சவுண்டு கொடுத்துட்டு. நைட் தூங்கவே விட நான் காலைல ஆன் அடிச்சு எழுப்பி விட்டோம். ஆனால் நான் நேரமே எழுப்பிட்டேன். ஸோ பேக் டு த வீடியோ. ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். நைட்டு 1 hour இருந்து ஃபோன் பார்க்காம தூங்குங்க, அது உங்கள் டெஸ்டாஸ்டரோன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்கள் ஃபுல் மேஸ்குலினிட்டி கைட், அதாவது நீங்கள் எப்போவுமே ஞாபகம் சொல்லுவோம், உங்களோட பெட்டர் யாருமே இல்லை. உங்களால் எல்லாராலையும் முடியும், உங்களாலையும் முடியும். அதை கொடுத்த ஆட்டோக்காரன் இப்போ கல்லடி வாங்கிட்டு தான் போவான். இது எனக்கு ஆட்டோக்காரங்க மேலே இல்லை, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் உண்டு ஆட்டோக்காரங்க. இவர் கொஞ்சம் சரியில்லை. சரி, இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல்லேயே வச்சுருக்கணும் எமோஷன்ஸ். வேறு நீங்கள் உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி இதை கூட்டுறது நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதான் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு மேஸ்குலின் மேன், நீங்கள் ஒரு ஆல்ஃபா. உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்கள் கடமையை நீங்கள் பண்ணி முடிங்க. உங்களுக்கு இன்னும் நீங்கள் மேஸ்குலினாக ஃபீல் பண்ணுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜான் ஹமிஷ் ஃப்ரம் நாகர்கோவில், சைனிங் அவுட்.